2026க்கு ஒரு ஹை-ஃபை நம்ம பார்க்க போகிறது டாப் 5. 2025ல் ரிலீஸ் ஆன டாப் 5 மூவிஸ் தான் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, பேசி டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிற படம் ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகன் லைவ் ஆக்ஷன் படம். இந்த படம் பார்த்திங்கன்னா 2010 அனிமேட்டட் ஃபிலிமாக ஃபஸ்ட்டு வெளில வந்தது. அதுக்கப்புறமா இதை 2025 லைவ் ஆக்ஷன் ஃபிலிமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அனிமேட்டடாக வந்துட்டு அதுக்கப்புறமா லைவ் ஆக்ஷனில் வந்து நல்ல ஹிட் கொடுத்த ஒரு சில ரேரான படங்களில் இதுவும் ஒன்று. முக்கியமாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் ஃபிலிமுக்கு யூஸ் பண்ண வாய்ஸ் கேஸ்ட்டையே முடிஞ்ச அளவுக்கு இதில் நடிக்கிறதுக்கும் வச்சுருக்காங்க. அதனால் நமக்கு ரா ஃபீல் மாறாமல் அப்படியே இருக்குது. நான் தான் அனிமேட்டட் ஃபிலிம் பார்த்துருனே, அப்புறம் ஏன்டா நான் போய் இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. உண்மையிலே லைவ் ஆக்ஷனில் வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிற படம் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். லியோனார்டோ டிகாப்ரியோ லீட் ரோலில் நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வைஸ் அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிசப்ஷன் ஹாலிவுட்டில் கொடுக்கல. ஆனால் கிரிட்டிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ரிவ்யூஸ் எல்லார்ட்டேருந்தும் வெளில வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இது வந்து நிறைய அவார்ட்ஸ்க்கு நாமினேஷனும் ஆகியிருக்கு. இது ஒரு க்ரைம் அண்ட் ஒரு பிளாக் காமெடி த்ரில்லர் ஃபிலிம். சேம் டைம் இந்த படம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் தேட்டரில், அதுவும் நம்ம ஊர் சைட்லாம் சுத்தமாக ரிலீஸ் ஆகலை. ஸோ அதுக்காகவே நம்ம இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஓடிடிலையோ இல்லை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணியோ கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் எவர் மேட் லிஸ்ட்டில் வரது கூட வாய்ப்பு இருக்குது. லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிற படம் கண்டிப்பாக ஸ்ரதா கபூர் படம் இல்லை, இது ஜூட்டோபியா 2. 2016 ரிலீஸ் ஆன ஜூட்டோபியாவோட ஒரு டைரக்ட் சீக்வலாக தான் வந்திருக்கு. இது ஒரு அனிமேட்டட் ஃபிலிம். இந்த படம் ஒரு ஃபேமிலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படம். இந்த படம் பார்த்திங்கன்னா $150 $150 மில்லியன் பட்ஜெட்டில் எடுத்தாங்க. ஆனால் $1.7 பில்லியன் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நமக்கு எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரியான ஜேர்னலில் இருக்கிற படம் பார்க்க பிடிக்காது. ஸோ எப்போவாவது ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஒரு ஃபன் அனிமேஷன் ஃபிலிம் பார்க்கணுன்னு நினச்சா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸ்பெஷலி வித் யுவர் ஃபேமிலி அண்ட் கிட்ஸோடு பார்க்கலாம். ஏன்னா இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் கிட்ஸோடு பார்க்குறதுக்கு படம் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 4 ஷூ உடைச்சா தான் ஒரு பன்னு கிடைக்கும் பாருங்கள். நீசா 2, இதை நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியல. அதனால் உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த படம் மற்ற அனிமேஷன் ஃபிலிம்லேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சைனீஸ் அனிமேட்டட் ஃபிலிம். சைனா ப்ராடக்ட் தானே அப்படின்னு நினச்சிடாதீங்க. படம் உண்மையிலேயே சும்மா தாறுமாறாக இருக்கும். இந்த படம் தான் இப்போதைக்கு அனிமேட்டட் ஃபிலிமில் அதிக கலெக்ஷன் பண்ண படங்கள் இருக்குது. அதுவும் ஹாலிவுட் ஃபிலிம் இல்லாமல் ஒரு சைனீஸ் படம் இந்த இடத்துல இருக்குது. உண்மையிலே பெரிய விஷயந்தான். நம்ம இன்ஃபினிட்டி வார், ஸ்டார் வார்ஸோட கலெக்ஷன்லாம் கூட தம்பி தவிடுபடியாக்கிட்டாரு. லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்கிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா F1 த மூவி. பிராட் பிட் லீட் கேரக்டரில் நடிச்சிருப்பார். டாப் கன் மேவரிக் எடுத்த சேம் டைரக்டர் தான் இந்த படத்தையும் எடுத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ஜிம்மர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு F1 ரேசிங்கை பற்றி ஒன்றுமே தெரியலனாலும் அதை மாதிரி ஒரு ஃபீலே வராமல் இந்த படத்தை ரொம்ப ஸ்மூத்தாகவே கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரியல் F1 ரேசர்ஸ் ஒரு சில பேரை கேமியோலையும் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படத்தை தேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் தேட்டரில் பார்க்கலனாலும் லேப்டாப், மொபைல் இல்லை டிவியிலே இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருங்க.